வணக்கம் எவ்ரிவான். நான் உங்கள் செந்தமிழ்நாட்டு தமிழச்சி நெதர்லாந்திலிருந்து. இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த கிளிம்ஸ்லாம் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் நான் அதை பற்றி பேசணும்னு நினச்சதே இல்லை. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. ஏன்னா குழந்தைங்க இருக்கிறதுனால நாங்கள் வந்து அந்த லேக் சைட் போகிறதே இல்லை. ஏன்னா லேக் பார்த்திங்கன்னா ரோடும் லேக்கும் ரொம்ப ஒரே லெவலில் இருக்கும். பட் ஆனாலும் இந்த ஊர் பிள்ளைங்க இந்த மாதிரி லானில் உட்காந்து எவ்ரிடே ஈவினிங் இந்த ஏரியாவில் இருக்கிற பிள்ளைங்க வந்து விளையாட தான் செய்கிறாங்க. எஸ்பெஷலி சம்மரில் இந்த மாதிரி லான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்கும். உட்காரவே இடம் இல்லாத அளவுக்கு எல்லாருமே ரெண்டு பேராக ஃபேமிலியாக அப்படி ஃபுல்லாக உட்காந்துருப்பாங்க. பட் இன்றைக்கி வீக் டேங்கிறதுனால நிறைய பேர் இல்லை. ஸோ இப்போ பார்க்குறீங்கல்ல, இந்த டவர், இந்த பிரிட்ஜ் வந்து எப்படின்னா, நம்ம வந்து ஒரு 10 அடிக்கு ஒரு பில்லர் போடுறோம், 20 அடிக்கு நம்ம வீட்டில் பில்லர் போடுறோம். பட் இந்த கெனாலோட மொத்த ஸ்ட்ரெச்சுக்குமே நடுவில் வந்து பில்லரே இல்லாமல் இந்த பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க. இந்த பிரிட்ஜ் வந்து இதை கட்டினவரோட பேரில் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நடுவில் நிற்கிற அந்த ஒரு நடுவில் நிற்கலை, அது ஆக்சுவலி பிரிட்ஜை தாண்டி அங்கே இருக்க அந்த பில்லர் ஒரு சஸ்பென்ஷனில் நிற்கிது. இது வந்து இந்த லேக்கு இந்த சைடில் அந்த சைடு, அதாவது இந்த கெனாலை க்ராஸ் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எல்லா வெஹிக்கிள்ஸும் அது மேலே போகுது. அதாவது பஸ்ஸு, காரு, சைக்கிள்னு இந்த சைடில் அந்த சைடுக்கு இருக்கிற கனெக்டிவிட்டி. ஸோ இந்த மாதிரி நிறையா பிரிட்ஜஸ் இருக்குது. இந்த கெனால் எங்கெல்லாம் க்ராஸ் ஆகுதோ அந்த எல்லா இடத்துலையுமே இந்த பிரிட்ஜஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த லேக்கில் எவ்வளோ விதமான ஷிப்ஸ் போகுதுன்ட்டு. இங்கே வந்த நேரமோ என்னவோ தெரியல, இங்கே லேக் பக்கத்துலேயே ஒரு பெரிய ஷிப்பை ஹால்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் இப்போ நான் உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன், அதனால் அந்த ஷிப்ஸ் எல்லாம் வேகமாக போகிற மாதிரி தெரியுது. ஆக்சுவலி அந்த ஷிப்ஸ்லாம் ரொம்ப டெட் ஸ்லோவாக தான் போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஷிப் வந்து அவ்வளோ ஹைட்டாக உள்ள ஷிப், அதுக்குள்ளே அவ்வளோ பொருள் வந்து வைக்க முடியும். அவ்வளோ வெயிட் வச்சுருக்கிறதுனால அது வந்து தண்ணிக்குள்ளே ஃபுல்லாகவுமே கிட்டத்தட்ட ஒரு 70 to 80% மூழ்கி மேலே கொஞ்சம் லேயர் தான் உங்களுக்கு தெரியுது. ஸோ அவ்வளோ வெயிட்டும் வந்து நகர்றதுனால ப்ளஸ் ஷிப்போட லென்த்து அகலம் எல்லாமே ரொம்ப பெருசு. நீங்கள் லேட்டராக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதில் வந்து ஒரு ஷிப்பை நான் க்ளோஸில் காமிப்பேன், அதாவது ஹால்ட் பண்ணியிருக்கலாம், அந்த ஷிப்பை நம்ம க்ளோஸில் பார்க்கலாம். அது தெரியும் உங்களுக்கு அப்போ எவ்வளோ பெரிய ஷிப்புன்ட்டு. இது பார்த்திங்கன்னா இந்த ஷிப்பில் வந்து ஃபுல்லாக மரம், வுட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அது வுட்டுன்றதுனாலையும் சரி இது வெயிட்டாக இருக்குது. இந்த வுட்டு மட்டும் இல்லை, இந்த இவங்க வந்து நெதர்லாண்ட்ஸில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவுமே வந்து தண்ணியில் தான் அவங்களோட ட்ரேட் மோஸ்ட்லி. அவங்க என்னன்னா டிராஃபிக், ரோடு டிரான்ஸ்போர்ட்டை விட அவங்க நீர்வழி பாதையில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறது அவங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்குன்ட்டு அந்த காலத்தில் நம்ம பிரிட்டிஷ் நம்ம ஊரை ஆளுந்தாங்க அந்த டைமில் இருந்தே அவங்க அதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க ஊரில் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ஒரு ஆறு, ரிவரு, இந்த மாதிரி பெரிய கெனால் கட்டி வச்சுருக்காங்க. எல்லா ஊர்லேயுமே இப்போவும் சரி, ஒரு கிராமமாக இருந்தாலும் சரி, சிட்டியாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையுமே கெனால் இருக்கும். அதில் இப்போவும் வந்து தண்ணி இருக்கும், இப்போவும் அதில் போட் போக தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி இப்போ வரைக்கும் அவங்க அந்த நீர்வழி பாதைங்கிறத மெயின்டைன் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ இந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான கெனால்ஸ் வந்து இப்போவும் ரொம்ப ஆக்டிவ்லி ஃபங்க்ஷனிங்கில் இருக்குது. அவங்க நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாங்க. இதுவும் சொல்ல போனீங்கன்னா நெதர்லாண்ட்ஸ் வந்து ஒரு கடலை விட கீழே இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க தண்ணி வந்து மற்ற லேண்டுக்குள்ளேயும் வராமல் மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு டெக்னாலஜி வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக வச்சுருக்காங்க. எது மூலமாக அவங்க தண்ணியை வந்து லேண்ட் லெவல்லேருந்து கீழே உள்ளே வராமல் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. அது பேர் டர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நான் ஏதாவது ஒரு இடத்துக்கு போக முடிஞ்சால் நான் அதை காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கெனால் வந்து நான் ஒரு சைடு இருக்கேன், இன்னொரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அங்கேயும் வீடுகள் இருக்குது, ஃப்ளாட்ஸ் இருக்குது. அப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா சைக்கிள் போதில்ல தூரமாக, ஸோ அங்கே ஒரு சைக்கிள் பாத் இருக்குது. இந்த கெனாலோட என்டையர் ஸ்ட்ரெச்சை வந்து நீங்கள் வந்து சைக்கிள் ஓட்டிக்கிட்டே அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி ஒரு சைக்கிள் பாத்தும் கொடுத்துருக்காங்க. இந்த கெனால் வந்து ரொம்ப ஆழம். நான் அது வந்து கிட்ட போய் பார்க்கலான்னு நினச்சேன், எனக்கே பயமாக இருந்துச்சு. பாருங்கள், இங்கே ரோடும் கெனாலோடும் ஒரே மாதிரி இருக்குது. இப்படி ஒரு டிஸ்பிளே போர்டு வச்சுருக்காங்க. இதில் வந்து என்னெல்லாம் வர்த்தகம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், ஆயிலு, வீட்டு, காரு, அப்புறம் மண் எடுத்துகிட்டு வராங்களாம். அந்த மாதிரி ஈவன் கண்டெய்னர்ஸ்குள்ளே என்ன வேணால் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒர்க் பண்ண கம்பெனி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் ரீட்டெயில் குட்ஸு. ஸோ அவங்களது பார்த்திங்கன்னா அவங்க ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே வந்து ஒரு பெரிய கெனால் இருக்கும். அவங்களோட இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டுமே வந்து டிரான்ஸ்போர்ட் கிடையாது, ஒன்லி ஷிப் மூலமாக தான் அவங்க வேர்ஹவுஸ்க்கு பின் வழியாக வரும், அது மூலமாக தான் போகும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் போகுது. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன், அது வேகமாக போகிற மாதிரி.
இப்போ இந்த ஷிப் பார்த்தீங்களா, அதே சைஸ் தான் எல்லா ஷிப்புமே மோஸ்ட்லி. பட் இப்போ பாருங்கள், இந்த ஷிப் வந்து கொஞ்சம் நல்லா உள்ளே இறங்கியிருக்கு. ஏன்னா அவ்வளோ கண்டெய்னர்ஸை அது மேலே லோட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கே தெரியும், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்லாம் கண்டெய்னர்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த ஒவ்வொரு கண்டெய்னரும் எவ்வளோ டன் இருக்கும், அது மாதிரி நிறைய கண்டெய்னர்ஸ் அது எடுத்துகிட்டு போகிறது. அதனால் பாருங்கள், அது வெயிட் பேலன்ஸ் பண்ணி அவங்க கரெக்டாக ஷிப்பு முழுகாத அளவுக்கு அதுக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. இவ்வளோ வெயிட்டையும் அது எடுத்துகிட்டு போகிறதுனால கண்டிப்பாக அது ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது. பட் ஆனாலும் அது வந்து டிராஃபிக்கே இல்லாமல் எங்கேயும் நிற்காமல், அதாவது எதுவுமே இவ்வளோத்தையும் சேர்த்து மொத்தமாக ஒரே இதில் எடுத்துகிட்டு போகிறதுனால இதுதான் அவங்களுக்கு காஸ்ட் எஃபிஷியண்ட்டாகவும் ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஷிப் வந்து இங்கே ஹால்ட் ஆகிருக்கு. இந்த ஷிப்லேயும் ஆக்சுவலி குட்ஸோடு தான் நிற்கிது. இந்த ஷிப்போட கேப்டனை வந்து இந்த ரூமில் ஃப்ரண்ட்டில் நாங்கள் பார்த்தோம். அப்புறம் இந்த ஷிப் இங்கே நிற்கும் போது பார்த்திங்கன்னா, அவங்க இங்கே பக்கத்தில் இந்த போல் இருக்குல்ல, இதில் வந்து டைப் பண்ணி நிற்க வச்சுக்கிறாங்க. நான் போய் ஒரு எட்டி பார்க்கலான்னு சொன்னேன் இல்லையா, இப்படி தான் நான் கிட்டே போனேன். ஃபோனை உள்ளே போட்டுருவேணும்னு பயந்து தள்ளி வந்துட்டேன். பார்த்திங்கன்னா அது கம்பி தான் வச்சுருக்காங்க இறங்கி போகிறதுக்கு. ரொம்ப எமர்ஜென்சினா மட்டும்தான் உள்ளே யாராவது போவாங்களா இருக்கும். பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஷிப்போட சார்ஜ் ஏதாவது பண்ணிக்கணும் அப்படின்னாலும் ஒரு போர்ட் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அது மூலமாக வந்து எலக்ட்ரிசிட்டி அவங்க இதிலேருந்து அதில் ரீசார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக ஒரு போல் வச்சுருக்காங்க. நாங்கள் இப்போ இருக்கிற இந்த இடத்துலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கோம். இதுக்கு நடுவில் வந்து நிறைய பேரலாக ஸ்ட்ரீட்ஸ் இருக்குது. பட் இந்த லாஸ்ட்டு லேக் பார்க்குற ஸ்ட்ரீட்ஸ் பார்த்திங்கன்னா, அவங்கள எவ்வளோ லக்கி இல்லை, எப்போவுமே லேக்கை பார்த்துட்டே இருக்கலாம், ஷிப்ஸ் போகிறது, டைம் பாஸ் ஆகிட்டே இருக்கும்ல. மித்த ஸ்ட்ரீட்ஸ்லாம் ரொம்ப அமைதியாக இருக்கும். பட் ஐ திங்க் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு ஈஸியாக டைம் பாஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப லைவ்லியாக இருக்குல்ல இந்த ஏரியா. இப்போ இங்கே நிற்கிற ஷிப் பார்த்திங்கன்னா, ஏதோ ஒரு கருப்பு கலர் மண் மாதிரி இருக்குது. ஏதோ சாக்கோலா இல்லை பிளாக் சாயிலான்னு தெரியல. ஸோ இது இங்கே ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்கு, மேபி ஒரு ½ டேக்கு மேலே. ஸோ நான் இது ஃபுல் வாக், இது நான் பக்கத்தில் நடந்து போகிறேன். எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். ஆல்ரெடி நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் தான் வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா அந்த சைக்கிள் எவ்வளோ வேகமாக போச்சு இல்லையா. ஏன்னா நான் நடக்கிறதே ஸ்லோவாக தெரியுது, ஆனால் நான் வேகமாக தான் நடக்கிறேன். அது ஒரு இங்கேருந்து பார்த்தா அவ்வளோ தூரத்துக்கு தெரியுது. நம்ம இவ்வளோ நாள் பார்த்த ஷிப்ஸ் எல்லாம் வந்து தூரத்துலேருந்து பார்க்குறதுனால சின்னதாக தெரிஞ்சிச்சு. ஓகேங்க, இன்றைக்கி இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு நான் மீண்டும் சந்திக்கிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.